அனைவருக்கும் வணக்கம். அருள்ஜோதி வேதாகம குருகுலம் அருள்நெறி கழகம் நடாத்தும் அருள்நெறி விழா 2020. இந்த விழாவில் பங்கு பெற்றிருக்கின்ற பெரியோர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். மேலும் இந்த விழாவை திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்ற விழா குழுவினர், இணைப்பாளர்கள் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் பெருங்கருணை பரம்பொருளின் மேலான அனுகிரகமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். வாழ்வியல் தர்மம் என்ற தலைப்பினூடாக என் கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த பெரும் வாய்ப்பாக நான் கருதி கொள்கிறேன். வாழ்வு என்றால் மேலும் 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 உயர்ந்து உயர்ந்து மேம்படுத்திக் கொள்வதற்குரிய வாழ்க்கையின் உயர்ச்சி என்பதே பொருளாகும். ஒருவனை பார்த்து வாழ், நல்ல வாழ் என்று சொன்னால் அதை வாழ்த்து என்கிறோம். அந்த வாழ்த்தின் மூலம் அவன் இன்று இருந்தது போல நாளை இருக்கப் போவதில்லை, இன்னும் ஒருபடி உயர வேண்டும். நாளை இருப்பது போல நாளை மறுதினம் இருக்கக்கூடாது, அதைவிட ஒருபடி உயர வேண்டும். உயர்ந்து 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 போவதுதான் வாழ் என்ற மங்கள அதிர்வின் உச்ச பயன். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் சம்பந்தர் வாக்கு. எல்லோரும் நல்லா வாழ வேண்டும். இந்த வாழ் என்ற சொல்லுக்கு எதிர்ப்பதமாக அடுத்த வரி வைப்பார். வீழ்க தம்புணல் வேந்தனும் ஓங்குக. வாழ் என்ற சொல்லுக்கு எதிர்ப்பதம் வீழ். கீழே செல்வது வீழ்ச்சி, மேலே போவது வாழ், வாழ்க்கை. ஆகவே மேலும் மேலும் வளர்தல்தான் வாழ்க்கை. இதை அடிப்படையில் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் பொருட்டுத்தான் பெரியோர்கள் சொன்னார்கள், உயிரோடு இருப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, நீ உயிர்ப்போடு இருப்பதுதான் வாழ்க்கை என்றார்கள். உயிர்ப்போடு இருப்பது என்றால் என்ன? கருணையோடு, அன்போடு, மேலும் மேலும் உயர்ந்து உயர்ந்து செல்வதற்குரிய செயல்களை புரிந்து கொண்டிருந்தால் அது வாழ்க்கை, உயிர்ப்பான வாழ்க்கை. பெர்னார்ட் ஷா மேற்கத்தைய அறிஞர்களில் மிகப்பெரியவர், உலகமே அறிந்து கொண்ட பேரறிஞர். அவர் ஒரு கூற்று சொல்லுவார், ஒரு மனிதன் பிரச்சனைகளை கண்டு துவளுகின்ற பொழுதே, ஸ்தம்பித்து நின்று விடுகின்ற பொழுதே அவனது வாழ்க்கை அன்றே முடிந்து விடுகிறது. அதனால் பல மனிதர்களது வாழ்க்கையில் இறப்பதற்கும் புதைப்பதற்கும் நடுவில் 30-40 வருடங்கள் கடந்து விடுகின்றன. எப்பொழுது முன்னேறுவதற்கு தயங்கி தேங்கி நிற்கிறானோ அன்றே வாழ்க்கை முடிந்து விட்டது. சும்மா உயிரோடு இருப்பது போல் ஒரு தோற்றமே தவிர உயிர்ப்பான வாழ்க்கை என்பது அந்த பெர்னார்ட் ஷாவின் கருத்து. ஒன்று புரிகிறது, உயிர்ப்போடு இருக்க வேண்டும். ஆகவே அந்த உயிர்ப்போடு இருக்கின்ற வாழ்வியல், உயர்ந்து உயர்ந்து செல்கின்ற அந்த வாழ்வியலை பற்றி எங்கள் மனம் புரிந்து கொண்டு நடக்க தொடங்கினால் அதுதான் உண்மையான வாழ்வியல் என்று அர்த்தமாகும். அடுத்து தர்மம். தர்மம் பற்றி இலகுவில் பேசிவிட முடியாது. தர்மம் என்ற சொல்லே சாதாரண நிலையில் புரிந்து கொள்ளவே முடியாது. அதிசயமானது, கடவுளைப் போல அற்புதமானது. சைவ சித்தாந்தத்தில் சொரூப லட்சணத்தில் சிவத்தை கூறுவார்கள். அந்த சிவனுக்கு குணம் இல்லை,
குறியில்லை, வார்த்தையால் சொல்ல முடியாது, மனித அறிவால் கட்டுப்படுத்தி அறிந்து கொள்ள முடியாது, அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலை, சுரூப லட்சண சிவம். அப்படியானால் இறையை எப்படி அறிந்து கொள்வது? அந்த இறையே கருணையோடு இறங்கி வர வேண்டும் ஆன்மாக்கள் மீது, ஆன்மாக்களை நோக்கி. அவ்வாறு இறங்கி வருகின்ற அந்த இறைநிலையை தடத்த சிவம் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் மனிதன் புரிந்து கொள்ள முடியும். அதுபோலத்தான் தர்மத்தில் இருக்கின்ற உச்ச நிலையை, பூரணமான முழுமையான தர்மத்தை எவரும் புரிந்து கொள்ள முடியவே முடியாது. தடத்தமாக அது கொஞ்சம் இறங்கி வந்தால் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். ஓரளவு தான், முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது. தர்மம் என்ற சொல் திரு என்ற வினையடியில் இருந்து வந்தது. அதற்கு விளக்கம் கூறுகின்ற பொழுது சொல்லுவார்கள், எப்பொருள் இந்த உலக பிரபஞ்ச இயக்கத்தை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறதோ, அல்லது எதனால் இந்த உலகம் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, அந்த நிலைத்திருக்க வைக்கின்ற, இயங்க வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த அதிர்வுக்குத்தான் தர்மம் என்று சொல்லுவார்கள். தர்மத்தின் பொருள் எது இதுவரை இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கிறதோ அதுதான் தர்மம். அதனால்தான் என்னவோ காத்தல் கடவுள் தர்ம ஸ்தாபனாக சொல்லப்படுகிறார். மகாவிஷ்ணுவை பாருங்கள், படைத்தலுக்கு பிரம்மா, அழித்தலுக்கு ருத்ரன், காத்தலுக்கு பரம்பொருள் மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணு நடு நாயகமாக சித்தரிக்கப்படுவார். இரண்டு பக்கமும் தராசு தட்டுகள் இருக்கும். அது சமநிலையில் இருக்கின்றதா என்பதை எது காட்டும் என்று சொன்னால், உச்சமாக நடுவிலே இருக்கின்ற அந்த முள் காட்டும். அந்த முள் போல மகாவிஷ்ணு நிற்க ரெண்டு பக்கமும் பிரம்மாவும் ருத்ரனும் காட்டப்படுவார்கள். பல சித்திரங்களிலே அந்த காட்சி அந்த காலம் தொட்டு வருவது உண்டு, நிறைய பார்த்திருக்கிறேன் நான். ஓம் என்கின்ற பிரணவத்தை எடுங்கள். அந்த பிரணவத்தில் 3 அட்சரங்கள் கூட்டி சேர்ந்திருக்கின்றன. ஆ, உ, ம். ஆ என்பது பிரம்மனை குறிக்கும், ஊ விஷ்ணுவை குறிக்கும், பெருமான் ருத்ரேஸ்வரரை குறிக்கும். படைத்தல், காத்தல், அழித்தல் 3 முறையே அமையும். இதில் ஊ நடுவில் நிற்பது விஷ்ணுவை குறிப்பது. காத்தல் தான் இந்த இரண்டையும், படைத்தலையும் அழித்தலையும் சமப்பண்ணி எது இந்த உலகத்திற்கு தேவையோ அவற்றை வைத்துக் கொண்டிருக்கும், தாங்கிக் கொண்டிருக்கும். அதை தர்மம் என்று சொல்லுவார்கள். நடுநிலையில் இருப்பது அந்த தர்மம். விஷ்ணுவை போல, உகரத்தை போல. தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுவதற்காக பரந்தாமன் 10 அவதாரங்கள் எடுத்திருக்கிறார். இன்னும் எத்தனையோ எங்களுக்கு புரியாத அவதாரங்கள் கோடான கோடி. தெரிந்தது 10 மாத்திரம். 10லும் 10 விதமான ஸ்தாபனங்களை புரிந்திருக்கிறார். அதிலே சிறப்பானது, பூரண அவதாரத்தில் முக்கியமானது கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணனை புரிந்து கொள்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை, மிகவும் கடினமானது. ஒரு இடத்தில் கிருஷ்ணன் மிகவும் அஞ்ஞானி போல தெரிவான். மறு இடத்தில் அவனை விட இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு ஜெகத்குரு ஞானியையும் காட்ட முடியாது. ஒரு இடத்தில் சந்நியாசி, ஒரு இடத்தில் சம்சாரி. பிரமிப்பான ஒரு ஆற்றல். பயந்தும் ஓடுவான், பாய்ந்தும் வருவான், போரும் விடுவான், வேண்டாம் என்றும் சொல்லுவான், சமாதானம் பேசுவான், சண்டைக்கு தூண்டியும் விடுவான்.
எல்லாமே சம்பவம் என்று முடித்து நிற்பான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று கீதையும் பாடுவார். முழுமையாக கண்ணனை புரிந்து கொள்ளவே முடியாது. காரணம், அவன் தர்மஸ்தாபனன். தர்மத்தை புரிந்து கொள்ள 100% முடியாது. ஏன், எதற்கு? எங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஓரளவு தான் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சுவாமியானார். முன்பாக 4 பேர் பிரச்சனையோடு வந்தார்கள். என்ன பிரச்சனை என்று சொன்னால், அந்த 4 பேர்ல 2 பேர் தர்மம் என்றால் இதுதான் என்று ஒரு கருத்தையும், மற்ற 2 பேர் அதர்மம் என்றால் இதுதான் என்ற ஒரு கருத்தையும் வைத்துக்கொண்டு சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். ஒன்றை ஒருவர் தர்மம் என்று சொன்னால் மற்றவர் அதை அதர்மம் என்கிறார்கள். சரி, இப்பகுதியினர் தர்மம் என்று ஸ்தாபனம் பண்ணினால் மற்றவர்கள் அது அதர்மம் என்று எதிர்க்கிறார்கள். இந்த பிரச்சனையோடு சாமிகிட்ட வரார்கள். சுவாமியும் கேட்டுவிட்டு தன்னிடம் இருந்த புஷ்பக விமானத்தில் 4 பேரையும் ஏற்றினார். உங்களுக்கு விடை கூறுகிறேன், என்னோடு வாருங்கள். புஷ்பக விமானம் பறக்கிறது. காட்டின் மேலாக பறக்கிறது. காட்டிலே முக்கியமான ஒரு சம்பவம் சுவாமியால் காட்டப்படுகிறது. 4 பேரும் உற்று பார்க்கிறார்கள். அப்பொழுதுதான் குட்டியை ஈன்ற கவரிமான் தன் பசியை தீர்ப்பதற்காக குட்டியை விட்டுவிட்டு மேய்ச்சலுக்கு புறப்படுகிறது. அதே நேரம் தன் குட்டிகளுக்கு உணவு தேடி ஒரு பெண் புலி, தாய்ப்புலி வேட்டையாட வருகிறது. இந்த தாய்மானை அந்த தாய்ப்புலி பார்த்து விடுகிறது. நடப்பது என்ன? வேட்டைதான். அன்றைய தினம் மானின் இறைச்சிதான் புலி குட்டிகளுக்கு உணவு கொண்டாட்டமாக அமைந்தது. பாவம், மான் குட்டிகள் பெற்ற நிலையிலேயே பரிதவித்து தவித்து கிடந்தன. இவற்றை காட்டிவிட்டு சுவாமி சொன்னார், இதிலே எது தர்மம்? சரியாக சொல், இல்லாவிட்டால் புஷ்பக விமானம் உன்னை கீழே தள்ளிவிடும். நீ தொப்பீர் என்று கீழே விட வேண்டியதுதான். இது தர்ம விமானம். தர்மம் பற்றி சரியாக சொன்னால்தான் இதில் பயணிக்கலாம். இப்பொழுது தர்மமே கேள்வி கேட்கிறது, சொல். முதலாவது நபர் சொன்னார், வேட்டையாடுவது புலியின் சுபாவம், அது இயற்கை. ஆகவே புலியின் தர்மத்தின்படி அது வேட்டையாடியது. புலியின் பிழை எதுவும் இல்லை. சொல்லி முடிக்க முதல் விமானம் அவனை தட்டி விட்டது. விழுந்து விட்டான் நிலத்தில். அடுத்து 2வது ஆள். அவன் சொன்னான், மான் எந்த வகையிலும் பிழை செய்யவில்லை. இது இப்பொழுதுதான் குட்டி ஈன்று விட்டு வருகின்றது என்று புலி கொஞ்சமாவது இரக்கப்பட்டு தன் பசிக்காக மற்றவரை கொல்வது தர்மம் அல்ல. இந்த தாய் மானை கொன்றால் குட்டிகள் எல்லாம் பரிதவிக்குமே, தானும் ஒரு தாயல்லவா? அந்த தாய்மை உணர்வோடு மானை கொல்லாமல் விட்டிருக்க வேண்டும், அதுதான் தர்மம். ஆகவே அதர்மம் செய்தது இந்த புலி என்று ஒரு விடியை சொன்னார். அப்பொழுதும் விமானம் ஒரு உலுப்பு உலுக்கியது. விழுந்து விட்டார் 2வது ஆளும். 3வது ஆள் பதில் சொல்வார் என்றா நினைக்கிறீர்கள்? பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருந்தார். எதை சொல்வது? கீழே தள்ளிவிட்டு விடுமே. தயங்கி தயங்கி மூளையை போட்டு கசக்கி பிழிந்து அறிவால் எந்த அளவுக்கு சிந்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிந்தித்துவிட்டு ஒரு பதிலை சொன்னார். உண்மையில் காட்டின் இயல்பை புரிந்து கொண்டு தன் பாதுகாப்பை உறுதி செய்துவிட்டு குட்டி என்கின்ற பொறுப்பில் இருக்கின்ற அந்த தாய்மான் பாதுகாப்பு உணர்வோடு குட்டிகளையும்
தான் பாதுகாக்க வேண்டும் என்ற தாய்மை எச்சரிக்கையோடு வெளியே வந்திருக்க வேண்டும். காட்டில் வாழுகின்ற அந்த மானுக்கு பாதுகாப்பு பற்றி சிந்தனை நிறைய தெரிந்திருக்க வேண்டும். அவ்வாறு சிந்திக்காது தன் பசி இச்சையின்படி எந்த புரிதலும் இல்லாமல் தவிப்போடு வந்த அந்த மானின் குற்றமா தானே தவிர புலியின் குற்றமில்லை என்று ஒரு பதிலை சொல்லிவிட்டார். கொஞ்சம் தடுமாறிய அந்த புஷ்பக விமானம் அமைதியாக இருந்துவிட்டு சிறிது நேரத்தில் ஆட்டிவிட்டது. இந்த விடையும் பிழைதான். அவர் விழுந்து விட்டார். இப்பொழுது எஞ்சியிருப்பது 4வது ஆள். அவர் பதில் சொல்வார் என்றால் நினைக்கிறீர்கள்? மௌனம். இந்த அளவுக்கு யோசிச்சு பதில் சொன்னவருக்கு என் நிலைமை என்றா என் நிலைமை எப்படி? சுவாமியார் அவனை பார்த்து மௌனமாக இருக்க முடியாது, மௌனமாக இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ளாது இந்த புஷ்பக விமானம், பதில் கூறு. சுவாமி, பதில் தெரியவில்லை. தர்மத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தர்மம் என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். சுவாமி சிரித்துவிட்டு சொன்னார், அடே, தர்மத்தை பற்றி எனக்கும் தெரியாதடா. தர்மத்தின் சூக்ஷ்மத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஒருவருக்கு தர்மமாக தெரிவதே மற்றவருக்கு அதர்மமாக தெரியும். ஓஷோ சொல்லுவார், 6 கோடி மக்களை கொன்று குவித்தவன், கொடூரனாக இந்த உலகத்தால் வரலாற்றில் பதியப்பட்டவன் ஹிட்லர். அந்த ஹிட்லரை அவன் ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பாக ஒருவேளை ஒருவன் வீதியில் வைத்து கத்தியால் சதக் சதக் என்று குத்தி கொன்றுவிட்டால் அவனை அந்த நேரத்தில் அந்த அரசு குற்றவாளியாக பார்க்குமா? தண்டனை வழங்காது முதுகில் தட்டி கொடுக்குமா? என்ன செய்யும்? அந்த ஹிட்லர் அந்த கணத்திலேயே கொன்றிருந்தால், கொல்லப்பட்டிருந்தால் 6 கோடி மக்கள் தப்பியிருப்பார்களே. இது புரிந்திருக்குமா? ஆகவே அப்படி ஒரு நிலை செய்தால் செய்தவன் குற்றவாளியா, அதர்மவாதியா அல்ல தர்மவாதியா? எப்படி எடுப்பாய்? அவனை விட்டு வைத்ததனால் தானே எதிர்காலத்தில் 6 கோடி மக்களை கொன்று குவித்தான். எது தர்மம்? எப்படி முடிவெடுப்பாய்? உனக்கு எந்த அளவு அறிவு, எந்த அளவு தூரத்துக்கு செல்லும்? பதில் கூறு கேட்பார் ஓஷோ. பதில் கூற முடியாது. ஆழமாக சிந்தித்தால் குழப்பங்கள் நிறைய வரும். ஆகவேதான் தர்மத்தை பற்றி ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாவிட்டாலும் ஒவ்வொரு மதங்களும், ஒவ்வொரு மொழிகளும், ஒவ்வொரு தேசங்களும், ஒவ்வொரு காலங்களில் தங்களுக்கு ஏற்பட்ட பொது உணர்வுகளை வைத்துக்கொண்டு பல பல தர்மங்களை வகுத்து தந்திருக்கின்றன. அந்த தர்மங்களுக்குள்ளும் வேறுபாடு உண்டு. இனத்துக்கு இனம், மொழிக்கு மொழி, தேசத்துக்கு தேசம், காலத்துக்கு காலம் வேறுபட்ட தர்மங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. ஒன்றாக இருக்கின்றதா என்று நினைத்துவிட வேண்டாம். ஆனால் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக ஏந்தி ஒரு மகா சொரூப தர்மம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த சொரூப தர்மம், இந்த சின்ன சின்ன தர்மம் என்று நாம் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறோமே, அவற்றையெல்லாம் இயங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. காரணம், அந்த சொரூப தர்மத்தின் ஆற்றலினால் ஏதோ ஒரு பெரிய இயக்கம் நடைபெற வேண்டும் என்பதற்காக. அந்த வகையில் இந்து தர்மத்தில் 10 முக்கியமான தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, தச தர்மங்கள். அதை பற்றி சில வரிகள் சொல்லி இந்த உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது தர்மம் வியக்தி தர்மம். ஒரு தனி மனிதனுக்கு இருக்க வேண்டிய தர்மம். பொய் சொல்லக்கூடாது, களவெடுக்கக்கூடாது, புறர் கொண்டாட்டிய டச் பண்ணக்கூடாது, இயமம் நியமம், விலக்க வேண்டியது, கைப்பிடிக்க வேண்டியது, இவற்றை பின்பற்றுதல், இப்படியான தன்மைகளை சொல்வது வியக்தி தர்மம், வியக்த தர்மம். உன்னை திருத்திக்கொள், சமூகம் தானாக திருந்தும். அந்த சோக்ரட்டிஸ் சொன்னாரே, அது இதுதான். இந்த வியக்த தர்மம், வியக்தி தர்மம் பலர் சேருகின்ற பொழுது பரிவார தர்மம் உருவாகும். அதை குடும்ப தர்மம் என்று சொல்லலாம். பல தனி நபர்கள் சேருகின்ற பொழுது ஒரு குடும்பம் உருவாகும், ஒரு பரிவார தர்மம் உருவாகும்.
தகப்பனின் கடமை, தாயின் கடமை, பிள்ளையின் கடமை, சகோதர சகோதரிகளின் கடமை, உறவுகளை பேணுவதற்குரிய வரைமுறைகள், அவர் கடைபிடிக்க வேண்டிய இல்லற தர்மங்களின் அங்கங்களை பற்றி எடுத்து உரைப்பது அந்த பரிவார தர்மம். மூன்றாவது, பல பரிவார தர்மங்கள், பல குடும்ப தர்மங்களை சேர்க்கின்ற பொழுது உருவாகின்ற சமாஜ தர்மம். பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தால் சமூகம் உருவாகும். சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும். அதற்குரிய தர்மத்தை சொல்லுவது சமாஜ தர்மம். இந்த சமாஜ தர்மங்கள் பல சேருகின்ற பொழுது ஒரு ராஷ்டிர தர்மம் உருவாகும். ஒரு தேசத்திலே பல சமாஜங்கள் இருக்கும், சமூகங்கள் இருக்கும். அந்த சமூகங்கள் எல்லாம் ஒரு பொது தர்மத்தின் கீழே இயங்க வேண்டும். நாட்டின் பொது தர்மம் ராஷ்டிர தர்மம். அதற்கு அடுத்தபடியாக மாணவ தர்மம் என்ற ஒன்று சொல்லப்படுகிறது. அஞ்சாவதாக, கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. படிச்சா படிச்சபடி இருக்கும், அப்பதான் நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது. ஐயமுறை கற்க வேண்டும், மட்டுமல்ல அதை பின்பற்ற வேண்டும். சரியான முறையில் கற்றவற்றை விரும்பி பின்பற்றினால் பிரச்சனையே இருக்காது. கல்வி எங்களை நல்ல வழியில் ஞானத்தை நோக்கித்தான் நடத்தும். ஆனால் தேர்ந்தெடுத்து கற்று தேர்ந்தெடுத்து பின்பற்ற வேண்டும். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. மாணவ தர்மம், கற்க வேண்டும், அதன்படி நிற்க வேண்டும். இதுவும் ஒரு தர்மம். அடுத்து மிக முக்கியமானது வர்ண தர்மம், சாதி. இந்த சாதி தர்மத்தை சரியாக யாரும் புரிந்ததே இல்லை. புருஷூக்தத்திலே வேதத்தின் 10ஆம் மண்டலத்தில் இருக்கின்ற ஒரு இருக்கு வேத சூக்தம் விஷ்ணுவை பரம்பொருளாக சொல்லுவது. அதில் விராட புருஷன் என்ற ஒரு மகா புருஷனாக விஷ்ணுவை உருவகம் பண்ணுவார்கள். விராடம் என்றால் நாடு என்று பொருள். அந்த விராட புருஷனின் தலை பிராமணன், தோள்கள் சைத்திரியன், தொடைகள் வைசிகர்கள், கால்கள் சூத்திரன். ஒரு மனிதனுக்கு தலையிலிருந்து கால் வரை சகலமும் சரியாக அமைந்தால்தான் அவன் பூரண மனிதன். ஒன்று குறைந்தாலும் நெளிந்து வளைந்தாலும் அவன் ஊனமுற்றவன். அதுபோல ஒரு நாட்டின் சரியான அழகுக்கு, பூரணத்துக்கு, செம்மைக்கு 4 அங்கமும் சரியாக இருக்க வேண்டும் என்று லட்சண பிரமாணம் சொல்லும் அந்த சூக்தம். அது வர்ண தர்மம். அதை சரியாக இந்த உலகம் புரிந்து கொண்டதாக இதுவரை தெரியவில்லை. தவறாக புரிந்து, தவறாக பிரயோகம் பண்ணி, தவறான பாசையில் இன்றும் கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது அலசி ஆராய வேண்டிய விஸ்தாரமான சமுத்திர பரப்பு. இது ஜாதி பற்றியது, வர்ண தர்மம். அடுத்து ஆபத் தர்மம். விசேஷமாக ஆபத்து காலங்களில் அவசர தேவைக்காக பின்பற்ற வேண்டிய அடிப்படை தர்மங்கள். இதற்கு விதி என்று இதுதான் என்று சொல்லவே முடியாது. ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த வகையில் இதை பார்க்க வேண்டியது. அடுத்து யுக தர்மம். 5000 வருடங்களுக்கு முன்பிருந்த கோட்பாட்டை இன்றும் கடைபிடிக்க முடியுமா என்று சிந்தித்தால் சிலவற்றை உணரத்தான் முடியும், கடைபிடிக்க முடியாது. இதை புரிந்து கொள்வதும் ஒரு தர்மம். அன்று இருந்தது போல இன்று இல்லையே, அதனால் தான் இந்த பேரழிவு என்று உதட்டில் பயிற்சி செய்யக்கூடாது, புரிதல் வேண்டும். மனு தர்மம் சொன்னது அந்த காலத்து சூழ்நிலைக்கு, இந்த காலத்து சூழ்நிலைக்கு ஏற்ற வகையிலே அதை புரிந்து மனு தர்மத்தின் சாரத்தை, ஒரு மனிதன் உயர வேண்டும் என்பதற்காகத்தான் சட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. அந்த மனிதன் உயர வேண்டும் என்பதற்காக இன்றும் அது வகுக்கப்பட்டால் இன்றைய மனு தர்மம் தான். காலத்துக்கு ஏற்ற சட்டம் இது. எது? யுக தர்மம், கால தர்மம். பழையன கழித்தலும் புதியன புகுதலும் கால வலுவல. பவனந்த முனிவர் சொன்ன திருவாக்கு. அடுத்து ஆச்சிரம தர்மம். ஒரு மனிதனே பிரம்மச்சாரியாக இருக்கின்ற பொழுது செய்து கொள்ள வேண்டிய தர்மங்கள்.
அதே மனிதன் இல்லறத்துக்குள் புகுந்து விட்டால் குடும்பத்தை எப்படி கட்டி காக்க வேண்டுமோ அதற்காக உழைக்கின்ற அந்த தியாக தர்மங்கள், இவற்றையெல்லாம் கட்டி எழுப்பி சாம்ராஜ்யத்தை உருவாக்கிவிட்டு ஒரு நிலையில் விட்டு செல்ல வேண்டும் அல்லவா? பற்றற்ற நிலைக்கு செல்லுகின்ற அந்த பாதைக்கு முத்தமிட்டு முதலடி எடுத்து வைக்கின்ற வானப்பிரஸ்த தர்மம், அதையும் முடித்துவிட்டு எல்லாத்தையும் துறந்து பற்றுக பற்றட்டான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடட்டு என்று வள்ளுவன் சொன்ன எல்லாத்தையும் விட்ட ஒரு நிலை சந்நியாசம். இது ஒரு மனிதன் கடக்க வேண்டிய 4 படிகள். இதுவும் ஒரு தர்மம், ஆச்சிரம தர்மம். 10வது ராஜ தர்மம். இன்று ஒரு ஜனாதிபதிக்கு இருக்க வேண்டிய தர்மம், ஒரு சமூக தலைவனுக்கு இருக்க வேண்டிய தர்மம், ஒரு சமூகத்தை எடுத்து நடத்துகின்ற ஒவ்வொரு தலைவர்களுக்கும் இருக்க வேண்டிய தர்மம். சின்ன சின்ன தலைவர்களாக இருக்கலாம், ஒரு செயல்பாட்டுக்கு தலைவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய பிரதேசத்துக்கோ நாட்டுக்கோ தலைவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கும் தர்மம் உண்டு. அந்த தர்மத்தால் அத்தனை பிரஜைகளும் சேமமாக இருக்க வேண்டும். அது சின்ன எல்லையாக இருக்கலாம், பெரிய எல்லையாக இருக்கலாம். அங்கு இருக்கின்றது ராஜ தர்மம், பொதுவான அந்த நியதி. ஊருக்கு உபதேசம் உனக்கு இல்லையடி என்ற வார்த்தையை ஞாபகப்படுத்தக்கூடாது அவரது செயல்பாடு. இதை இந்து தர்மம் சொன்னது, 10ஆக பிரித்தது. இன்னும் சூக்ஷ்மமாக ஆராய்ந்தால் பல நூறுகள் பிரிந்து பிரிந்து கொண்டே செல்லும். ஆனால் காலமும் வேளையும் இந்தளவுக்கே பிரசாதமாய் அமைந்தது. நிரம்பவும் ஆசிர் பெற்றோம். அனைவரும் இன்புற்றிருக்க எங்களால் முடிந்த வரையில் தர்மத்தையும் வாழ்வியலையும் புரிந்து கொள்வோம். முடிந்தளவு தர்ம வாழ்வியலை பின்பற்றுவோம். வாழ்வியல் தர்மம் சிறக்கட்டும். எல்லோரும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரனை பிரார்த்திக்கிறேன். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த மங்களானி பவந்து. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம்.